அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தி வினர் சீசன் 3 நிகழ்ச்சியூடாக இன்றைய தினத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினத்தில் நம்முடன் போட்டிகளுக்காக வந்திருக்கக்கூடிய போட்டியாளர் உக்குவேலையை சேர்ந்த நூஹா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். வின்னர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சந்தோஷம் இருக்குது. இன்ஷாஅல்லாஹ். சரி, இந்த நிகழ்ச்சி ஏற்கனவே பார்த்துருக்கீங்களா? நிகழ்ச்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல சிறந்த எடுத்துக்காட்டு. சரி, நூஹா எப்படி நம்முடன் விளையாடுகின்றார் என்பதை பார்ப்போம். சிறிட விலைக்கு வெல்கம் பேக் டு தி ஷோ. தி வினர் திறமைக்கே முதலிடம். இன்று நம்முடன் உக்குவேலையை சேர்ந்த ஃபாத்திமா நூஹா கலந்து கொண்டிருக்கிறீங்க. சரி, நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னாடி உங்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம். என் பேர் நுஹா. நான் மாத்தலை உக்குவேலையிலேருந்து வந்திருக்கிறேன். A-level பயோ செஞ்சு கொண்டிருக்கிறேன். சரி, போட்டிக்கு செல்வதற்கு முன்னாடி போட்டியை பற்றிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்களை பார்த்துக்கொள்வோம். 15 கேள்விகள் கேட்கப்படும். 15 கேள்விகளுக்கும் நீங்கள் சரியாக பதில் சொன்னால் 50,000 ரூபாயும், 10 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் 15,000 ரூபாயும், 5 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் 5,000 ரூபாயும் உங்களுடைய கையில் ஃபிக்ஸ் மணியாக கிடைக்கும். இந்த 15 கேள்விகளுக்கும் உங்களுக்கு 2 லைஃப் லைன் ஆப்ஷன்ஸ்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, கால் ஃப்ரெண்ட் மற்றும் 50-50 ஆப்ஷன். உங்களுக்கு பதில் தெரியாவிட்டால் நண்பர் ஒரு கால் செய்து கால் ஃப்ரெண்ட் ஆப்ஷன் மூலமாக ஹெல்ப்பை கேட்டுக்கொள்ள முடியும். அதேபோல் கம்ப்யூட்டர் இடத்தில் 50-50 ஆப்ஷன் மூலமாக உங்களுக்கு ஹெல்ப்பை கேட்டுக்கொள்ள முடியும். 2 தவறான பதில்களை கம்ப்யூட்டர் அகற்றி உங்களுக்கு 2 பதில்களை மட்டும் தந்து கம்ப்யூட்டர் ஹெல்ப் செய்யும். இது அந்த போட்டியுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்கள். சரி, நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாமா? ரெடியாக இருக்கிறீங்க? சரி, உங்களுக்கான முதல் கேள்வி 1000 ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில். தொழுகையில் எண்ணிக்கையில் அல்லது செயலில் மறதி ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும்? ஏ, சஜிதா திலாவத் செய்ய வேண்டும். பி, சுபஹானல்லாஹ் 100 முறை கூற வேண்டும். சி, சஜிதா சஹ்வு செய்ய வேண்டும். டி, சலாம் கொடுக்க வேண்டும். சி, சஜ்தா சஹ்வு செய்ய வேண்டும். சி, சஜிதா சஹ்வு செய்ய வேண்டும். லொக் செய்யலாமா? கம் லோக் தி ஆன்சர். சி, சஜிதா சஹ்வு செய்ய வேண்டும். தொழுகையில் எண்ணிக்கையில் அல்லது செயலில் மறதி ஏற்பட்டால் சஜிதா சஹ்வு செய்யணும் சொல்லி லொக் செஞ்சுருக்கீங்க. உங்களுடைய ஆன்சர் சரியா பிழை என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் தி ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். சஜிதா சஹ்வு செய்ய வேண்டும்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சஜிதா சஹ்வுன்னு சொன்னால் என்னது? மறதிக்கான சஜ்தா. என்னது செய்யுது? 2 சுஜூத் செய்யணும். தக்பீருக்கு பிறகு ஏதாவது செயலில் மறந்து ஏற்படுது, ருக்கு செய்ய மறந்துட்டீங்க, இல்லாட்டி அத்தையாத் 2வது அமர்வேலை அமராமல் எழும்பிட்டீங்க, தொழுகையிலே உங்களுக்கு நினைவு வந்துச்சுன்னு சொன்னால் சலாம் அத்தையாத் நாங்கள் சொல்லுவோமே சொல்லி சலாம் கொடுப்பதற்கு முன்னாடி என்ன செய்ய வேண்டும் சொன்னால் 2 சஜிதா செய்ய வேண்டும். சஜிதா செஞ்சுட்டு சலாம் கொடுக்க வேண்டும். அதே போல் நீங்கள் தொழுந்து முடிஞ்சு புறவாயுதம் உங்களுக்கு நினைவு வருதானே, நான் 4க்கு பதிலாக 3 தான் தொழுந்தேன் சொல்லி நினைவு வந்தால் கூட என்ன செய்ய வேண்டும்? மறுபடியும் ஒரு ரக்காத் தொழ வேண்டும். நீங்கள் 3 தானே தொழுந்து இருக்கிறீங்க, அந்த மிஞ்ச ஒரு ரக்காத்தை மறுபடியும் தொழுந்து விட்டு அதுலேயும் அத்தையாத்துக்கு பிறகு சலாம் கொடுக்காமல் சஜிதா சஹ்வு செஞ்சுட்டு பிறகு சலாம் கொடுக்க வேண்டும். அதே போல் நீங்கள் தொழுந்துட்டீங்க, 4க்கு பதிலாக 5 தொழுந்துட்டீங்க, இல்லாட்டி 3க்கு பதிலாக 4 தொழுந்துட்டீங்க, சுபவுக்கு 3 ரக்காத் தொழுந்துட்டீங்க, இப்படி அதிகமாக தொழுந்தால் கூட என்ன செய்ய வேண்டும் சொன்னால் பிறகு சலாம் கொடுத்த பிறகு உங்களுக்கு புறவாயுதம் நினைவு வருதுன்னு சொன்னால் மறுபடியும் சஜிதா சஹ்வு மட்டும் செய்ய வேண்டும். அதற்கான ஒரு பரிகாரமாக மாறும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். தொழுகிறீங்க, இஷா தொழுகை தொழுந்து கொண்டு இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் 4வது ரக்காத்தில் இருக்கிறீங்களா 3வது ரக்காத்தில் இருக்கிறீங்களான்னு உங்களுக்கு ஒரு டவுட். இப்போ என்ன செய்யணும்? ஆரம்பத்தில் சலாம் கொடுத்து திரும்ப இல்லை, நீங்கள் 3 ரக்காத்தா 4 ரக்காத்து டவுட் இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ 3 ரக்காத்து உங்களுக்கு எப்படியும் கன்ஃபார்ம் தானே, நீங்கள் 3 தொழுந்தது கன்ஃபார்ம், 4வது தொழுறீங்களா இல்லைன்றதும் கன்ஃபார்ம் இல்லை. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் 3வது ரக்காத் அந்த குறைவான எண்ணிக்கை 3-2 அந்த எண்ணிக்கை குறைவான எண்ணிக்கையை எடுத்துக்கொண்டு இன்னொரு ரக்காத் நீங்கள் தொழுந்து விட்டு சலாம் கொடுப்பதற்கு முன்னாடி இந்த சஜிதா சஹ்வு செய்ய வேண்டும் என்று ரசூலா சொல்கின்றார்கள். அப்படி நீங்கள் 4 தான் தொழுந்தீங்கன்னு சொன்னால் இப்போ 5வது ரக்காத் தொழுந்துருப்பீங்க எக்ஸ்ட்ரா, அது இந்த சஜிதாவோட சேரும்போது 2 ரக்காத்தாக மாறிடும். ஷைத்தான் உங்களுக்கு ஏற்படுத்திய இந்த குழப்பத்திற்கு பரிகாரமாக போகும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கின்றார்கள். அப்போ நம்ம தொழுகையில் மறதிகள் ஏற்பட்டால் இந்த சஜிதா சஹ்வு செய்ய வேண்டும். சரி, முதல் கேள்விக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க, 1000 ரூபாய் பணப்பரிசு வென்றிருக்கிறீங்க. 2 லைஃப் லைன் ஆப்ஷன் உங்களோட கையில் இருக்குது. 2வது கேள்வி 2000 ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில். இறைவா, குறைந்த காலம் வரை எனக்கு நீ அவகாசம் அளித்திருக்க கூடாதா டேஷ் இதை செய்து நான் நல்லவனாக ஆகியிருப்பேன் என்று எதை செய்வதாக உயிர் பிரியும் நேரத்தில் மனுஷன் கூறுவான் என்று அல்லாஹ் சொல்கிறான்? ஏ, தொழுகையை. பி, நோன்பு. சி, தர்மம். டி, ஜிஹாத். சி, தர்மம். லொக் செய்யலாமா? கம் லொக் தி ஆன்சர். சி, தர்மம். மனுஷன் உசுறு போகிற நேரத்தில் மனுஷன் புலம்புவானா, யாரில் எனக்கு கொஞ்சம் டைம் தந்தா நான் இதை செஞ்சுட்டு நல்லவனாக மாறிடுறேன் அப்படின்னு சொல்லி மனுஷன் புலம்புவானா. அதை தர்மம் செஞ்சுட்டு நான் நல்லவனாக மாறுறேன் சொல்லித்தான் சொல்லுவான் சொல்லி லொக் செஞ்சுருக்கீங்க. சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் டவுட்டாக தெரியுது. ஏன் டவுட்டாக இருக்குது? தொழுகை தர்மம்
சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா இல்லையா என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் ஆன்சர் ப்ளீஸ். நீ சொன்ன பதில் சரியான பதில். நம்முடைய மரணம் வருகின்ற தருணத்தில் மலக்குமார்கள் வந்து கண்முன்னுக்கு நிற்கிற நேரத்தில் நாம் செஞ்ச தவறுகள் எல்லாம் நமக்கு விளங்கிடும். நான் எதற்காக என்ன தப்பை செஞ்சுருக்கிறேன்ற அந்த தருணத்தில் எல்லாம் உணர்ந்து கொள்வான். அந்த நேரத்தில் மனுஷன் சொல்லுவானா, ரப்பி லவ்லா ஹர்த்தன் இல்லா அஜலின் கரீப் ஃபாஸ் சத்தக வாக்கும் இல்ல சாலிஹீன். இறைவா, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தா, நான் தர்மங்களை சதகாக்களை செய்துவிட்டு நல்லவனாக மாறிவிடுகின்றேன் என்று சொல்லி ஒவ்வொரு மனிதனும் புலம்போதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ நாங்கள் இந்த தர்மத்துக்கு ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். ஏன்னால் நம்ம தொழுகை நோன்பு இதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் தர்மம் பொருளாதாரத்தை செலவழிக்கின்ற நேரத்தில் என்ன செய்வோம்னு சொன்னால் கஞ்சத்தனம் பட்டுக்கொண்டு இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் அப்படி இல்லாமல் தர்மம் கொடுக்க வேண்டும். ஏன்னா இவன் தொழுந்தவன், நோன்பு வச்சவன், இவன் தொழுகையை நோன்பை பற்றி ஒன்றும் சொல்லவில்லைன்னு சொன்னால் தொழுந்து இருக்கிறான், நோன்பு வைத்திருக்கின்றான். ஆனால் என்ன செஞ்சில்லை? தர்மம் செஞ்சில்லை. மற்ற எல்லாம் செஞ்சிருக்கிறான், தர்மத்தை செஞ்சில்லாத காரணத்தினால் கடைசி நேரத்தில் அந்த தர்மத்தை சொல்லி புலம்பக்கூடியவனாக மாறி இருக்கின்றான் என்பதை அல்லாஹ் திருமறையில் சொல்லுகின்ற காரணத்தினால நாம் என்ன செய்யணும்? அதிகமாக தர்மம் செய்ய வேண்டும். சரி, 2 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க. 2000 ரூபாய் பணப்பரிசு செய்ய வேண்டியிருக்கிறீங்க. 3வது கேள்வி 3000 ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீன். ஒழுக்கமுள்ள பெண்கள் மீது பழி சுமத்தி பின்னர் 4 சாட்சிகளை கொண்டு வராதவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்குமாறு அல்லாஹ் கூறுகின்றான்? A 50 கசையடி, B 80 கசையடி, C 100 கசையடி, D மரண தண்டனை. கால் ஃப்ரெண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணுறீங்க. யாருக்கு கால் பண்ண போகிறீங்க? அஸ்ரத்துக்கு. கம்பீர நூஹா கால் ஃப்ரெண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணுறாங்க. அவருக்கு அவருடைய அஸ்ரத்துக்கு கால் செய்யவும். அஸ்ஸலாமு அலைக்கும். வினர் நிகழ்ச்சியிலேருந்து பேசுகிறோம். உங்களுடைய ஸ்டூடெண்ட் நூஹா உக்குவேலேருந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு உங்களுடைய ஹெல்ப் எதிர்பார்க்குறாங்க. ஹெல்ப் பண்ணலாமா? ஒழுக்கமுள்ள பெண்கள் மீது பழி சுமத்தி பின்னர் 4 சாட்சிகளை கொண்டு வராதவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்குமாறு அல்லாஹ் கூறுகின்றான்? A 50 கசையடி, B 80 கசையடி, C 100 கசையடி, D மரண தண்டனை. 80 கசையடியா? ஆன்சர் B 80 கசையடி. ஆன்சர் B லொக் செய்யலாம். கம்மி லொக் தி ஆன்சர் B 80 கசையடி. ஒழுக்கமுள்ள பெண்கள் மீது பழி சுமத்தி 4 சாட்சிகளை கொண்டு வராதவர்களுக்கு 80 கசையடி தான் கொடுக்கணும்னு சொல்லி எல்லாம் சொல்கிறான்னு சொல்லி லொக் செஞ்சுருக்கிறீங்க. சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளை என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் ஆன்சர் ப்ளீஸ். நீ சொன்ன பதில் சரியான பதில். 80 கசையடி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் திருமறையில் சொல்லி காட்டுறான். ஒருத்தர் மீது பழி சுமத்தி, ஒரு பெண் மீது அரசர் மீது பழி சுமத்துறோம். அப்படி பழி சுமத்தினது பிறகு 4 சாட்சிகளை கொண்டு வர வேண்டும். ஒரு இஸ்லாமிய அரசு இருந்துச்சுன்னு சொன்னால் 4 சாட்சிகள் கொண்டு வரப்பட்டால் அவர்களுக்கான தண்டனை என்னன்றதை பார்த்து கொடுக்க வேண்டும். அவர்கள் விபச்சாரம் செய்திருந்தார்கள் சொன்னால் 100 கசையடி. அதே திருமணம் முடித்தவர்களாக இருந்தால் மரண தண்டனை. இப்படி ஒவ்வொரு இஸ்லாமிய அரசு இருந்தால் இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் இந்த தண்டனைகள் கொடுக்க வேண்டும் என்பது இஸ்லாம் சொல்லி தந்திருக்கின்றது. அதில் ஒருத்தர் மேலே பழி சுமத்துறாங்க. பழி சுமத்தி விட்டு சாட்சி கொண்டு வர்றதுக்கு சாட்சி இல்லை, 4 சாட்சி கிடைக்கலன்னு சொன்னால் பழி சுமத்துறாங்களே இவர் தான் தப்பு செஞ்சவராக இஸ்லாம் கருதி என்ன செய்யுதுன்னு சொன்னால் 80 கசையடி கொடுக்கணும் என்று சொல்லி இஸ்லாம் சட்டம் சொல்லியிருக்கின்றது. அந்த 80 கசையடி கொடுக்கணுன்றது மட்டும் இல்லாமல் இனிமேல் மறுபடியும் அவர் சாட்சி சொல்கிறதுக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் சாட்சி சொல்கிறதுக்கு எடுக்கக்கூடாது. அவர் ஒரு பொய்யராகவே கருத வேண்டும் என்றது தான் இஸ்லாம் எல்லா திருமறையில் சொல்லக்கூடியதை நமக்கு பார்க்க முடிகின்றது. அப்போ இதில் என்ன எல்லாம் சொல்ல வர்றான்னு சொன்னால், எப்பொழுதுமே ஒரு பெண் மீது அவதூறு பரப்புவானாம், ஒருத்தர் மீது எப்பயுமே அவதூறு பேசக்கூடாதுன்றது இஸ்லாம் ரொம்ப கடுமையாக நமக்கு சொல்லி காட்டுகின்றது. இன்னொருத்தருடைய மானம் புனிதமானதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இன்னொருத்தருடைய மானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நாங்கள் கவனம் குறைவாக இருக்கிறது இதில் தான். ஏதாவது ஒன்று கேள்விப்பட்டுச்சா, ஏதாவது ஒன்று பார்த்தோமா, உடனே என்ன செய்கிறதுன்னு சொன்னால் 4 பேருக்கு பரப்புறது. அவள் அப்படியாம், இவ இப்படியாம், அவள் இப்படி சொன்னா அப்படி சொன்னான்னு சொல்லி எங்கள் இஷ்டத்துக்கு என்ன செய்கிறது சொல்லி கொண்டு போகிறோம். இதை பெரிய ஒரு பாரதமாக நாங்கள் நினைக்கிறோம் இல்லை. ஆனால் அல்லாஹ் சொல்கின்றான், இது மிகப்பெரிய ஒரு கடுமையாக சொல்கின்றான். வயலுள்ளி கொல்லி ஹுமசத்தில் உமசா, குறை கூறி புறம் பேசி தெரியக்கூடியவர்களுக்கு கேடுதான் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அடுத்தவர்களை பற்றி நம்ம ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அவங்கள பற்றி நம்ம கண்முன்னு கண்டால் கூட அதை எங்களுக்கு இன்னொருத்தருக்கு சொல்கிறதுக்கு எங்களுக்கு தேவையே இல்லை. இன்னொருத்தருடைய விஷயம் அது அவங்களுடைய பர்சனல் விஷயம்னு சொல்லி நாங்கள் என்ன செஞ்சிடணும், விட்டுவிட வேண்டுமே தவிர அதை சொல்லி இன்னொருத்தருடைய மானத்தை வாங்குறது இஸ்லாம் கடுமையாக எச்சரிக்கின்றது. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுடைய சம்பவத்தில் நீங்கள் பார்த்திருப்பீங்க. நாங்கள் முனாஃபிக்கள் தான் ஆரம்பித்தாங்க, ஆனால் அதை பரப்பியது யாருன்னு சொன்னால் சஹாபாக்கள் தான். திருமறையில் சூரா நூறில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சம்பவம் முழுதாக எல்லாம் சொல்லி காட்டுறான். சஹாபாக்களை கண்டிக்கின்றான். உங்களுக்கு இஷ்டத்துக்கு நீங்கள் பேசிக்கொண்டு போயிட்டீங்க, நீங்கள் இது அல்லாட்ட பொறுப்பு சாட்டியிருக்கக்கூடாதா? ஒரு மூமியினுடைய பண்பு எப்படி இருக்கணும்னு சொன்னால்
அடுத்தவர்களை பற்றி கேள்விப்படுகின்ற நேரத்தில் இதை பற்றி பேசுறதுக்கு எங்களுக்கு தகாது, இதை பற்றி நாங்கள் பேசக்கூடாது, அல்லாஹ் அறிந்தவன் சொல்லி இருந்துட வேண்டும். அடுத்தவங்களை பற்றி யாராவது உங்கள்கிட்ட வந்து சொல்கிற நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இதை பற்றி எனக்கு தெரியாதுமா, எங்களுக்கு தெரியாது, என்கிட்ட வந்து பேசிடாதீங்க, அல்லாஹ் போதுமானவன் என்று சொல்லி மூமின்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுறான். அப்போ அடுத்தவங்களுடைய மானத்தை வந்து எப்பயுமே வாங்கக்கூடாது. என்றால் ஒருவருடைய மானத்தை நாங்கள் வாங்கினோம்னு சொன்னால் அவர்கள் தற்கொலைக்கு கூட போகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும். நமக்கே தெரியாமல் நாங்கள் வாட்ஸ்அப்பில் இந்த காலத்தில் ரொம்ப செஞ்சு கொண்டு இருக்கிறோம். யாரை பற்றி வருது ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் உடனே ஷேர் பண்ணுறது, என்ன பார்க்குறோம் ஈக்கிதா உண்மையான்றது தெரியாது, அடுத்தவர்களை பற்றி தவறான செய்திகள் எல்லாம் உடனே ஷேர் பண்ணி கொண்டு போகிறோம். இது நாளை மறுமையில் ரொம்ப கடுமையாக நாம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். எந்த ஒரு தருணத்திலும் அடுத்தவர்களை பற்றி நாங்கள் ஒரு வார்த்தை பேசக்கூடாது, அடுத்தவர்களுடைய மானத்தை நாங்கள் ஒருபோதுமே வாங்கக்கூடாது, அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். 3 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கீங்க. 3000 ரூபாய் பணப்பரிசை வென்றிருக்கீங்க. ஒரு லைஃப் லைன் ஆப்ஷனை யூஸ் பண்ணிட்டீங்க. இன்னும் ஒரு லைஃப் லைன் ஆப்ஷன் கால் 50-50 ஆப்ஷன் உங்களோட கையில் இருக்குது. 2 கேள்விக்கு சரியாக பதில் சொன்னால் 5000 ரூபாய் ஃபிக்ஸ் மணி உங்களோட கையில் கிடைக்கும். சரி, 4வது கேள்வி. 4000 ரூபாய்க்கு ஆன கேள்விக்கு செல்வதற்கு முன்னாடி சரி A level பயோ செஞ்சு கொண்டு இருக்கிறதாக சொன்னீங்க. சரி, என்ன ஆக வேண்டும் என்ற ஆசை இருக்குது? ஏன் பயோ தேர்ந்தெடுத்து? இன்ஷால்லா டாக்டர் ஆக வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றது. ஏன் டாக்டர் ஆக வேண்டும் என்ற ஆசை? இப்போ நிறைய பெண் வைத்தியர்கள் நிறைய இந்த சமூகத்துக்கு தேவைப்படுறாங்க. அந்த ஒரு நோக்கம், அது இலவசமாக நிறைய சேவை செய்யணுன்ற சமூகத்துக்கு ஒரு ஆசை. சரி, இன்ஷால்லா உங்களுடைய ஆசை நிறைவேற வேண்டும். இந்த சமுதாயத்துக்கு இலவசமாக சேவை செய்ய வேண்டும் என்ற உங்களுடைய எண்ணம், அதை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். உங்களை ஒரு வைத்தியராக ஆக்க வேண்டும் என்று நாங்களும் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். சரி, 3 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க. 4வது கேள்வி, 4000 ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீன். யார் ஒருவர் இரவில் இதை ஓதுகிறாரோ அவருக்கு அதுவே போதுமானதாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கூறினார்கள்? A 3 குல் சூறாக்கள், இக்லாஸ், ஃபலக், அன்னாஸ்னு சொல்லக்கூடிய 3 குல் சூறாக்களை. B சூரா பக்ராவின் இறுதி 2 வசனங்களை. C சூரா கஹ்ஃபுடைய முதல் 10 வசனங்களை. D சூரா யாசினை. A 3 குல் சூறாக்கள். A 3 குல் சூறாக்கள். கன்ஃபார்மா லாக் செய்யலாமா? தேவைப்பட்டால் லைஃப் லைன் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். 50-50 ஆப்ஷன் உங்களோட கையில் இருக்குது. 4வது கேள்வி, இரவில் இதை ஓதுறாரோ அவருக்கு அதுவே போதுமானதாகும் சொல்லி அல்ல ரசூலுல்லாஹ் சொல்கிறார். 50-50 யூஸ் பண்ணுறீங்க. கம்ப்யூட்டர் நூஹா 50-50 ஆப்ஷனை யூஸ் பண்ணுறாங்க. அவருக்கான 2 தவறான பதில்களை அகற்றவும். சூரா பக்ராவின் இறுதி 2 வசனங்கள். B சூரா பக்ராவின் இறுதி 2 வசனங்கள். லாக் செய்யலாமா? கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர். சூரா பக்ராவின் இறுதி 2 வசனங்கள். சூரா பக்ராவுடைய இறுதி 2 வசனங்களை ஓதினா அதுவே அவருக்கு போதுமானதாகும் சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னதாக லாக் செஞ்சிருக்கிறீங்க. சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இரவு தூங்குற நேரத்தில் என்ன சொல்லுவீங்க? துவாக்கள். அல்லாஹு பிஸ்மிகா முத்வாஹியா அது சொல்லிட்டு குல் சூரா 3 ஓதுறேன். சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா பிழையா என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், யார் சூரா பக்ராவுடைய இறுதி 2 வசனங்களை ஓதுகின்றார்களோ அது அவருக்கு முழுதாக போதுமானதுன்னு சொன்னால் அவர் அந்த கடைசி 2 வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் பாவ மன்னிப்பல்ல நம்முடைய ஈமானை பற்றி வரும். ஆமன ரசூல் பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பி வல் மூமினூன். இந்த நபியுடன் இருக்கக்கூடிய மூமின்களும் வந்து அல்லாஹ் அருளியதை நம்பினார்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்பினதாக வருது, ஈமான் வருது. அதனால் அவர்கள் சொன்னார்கள், குல்லூன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்தி வ குதுபி வ ரசூலிஹி லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின் ருசுலிஹி. நாங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டோம், வேதங்களை நம்பிக்கை கொண்டோம், வானவர்களை நம்பிக்கை கொண்டோம், நபிமார்களை நம்பிக்கை கொண்டோம். நபிமார்கள் மத்தியில் லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின் ருசுலிஹி, எந்த ரசூல்மார்களுக்கு மத்தியிலும் பாரபட்சம் காட்ட மாட்டோம். சமீனா வாத்தனா, நாங்கள் செவியுற்றோம் கட்டுப்பட்டோம். இதுதான் இஸ்லாம். ஈமான் சொன்னால் இதுதான். சமீனா வாத்தனா, நாங்கள் செவியுற்றோம் கட்டுப்பட்டோம். நம்பிக்கை கொண்டு விட்டு அல்லாஹ்வுடைய வேதத்தை எப்படி நம்புவான்? செவியுற்றோம் கட்டுப்பட்டோம். குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மசீர். இறைவா எங்களை மன்னி லா யுகல்லிஃபு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா, நீ எப்பயுமே வந்து எங்களுக்கு சிரமத்துக்கு எங்களுக்கு தரமாட்டாய். லஹமா கஸபத் வஹலையா மக்தஸபத் ரப்பனா லா துஆகிதுனா இன் நஸீனா வஹ்தானா ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா அமது அலல்லதீன மின் கப்லினா. எங்களுக்கு வந்து சிரமத்தை தந்துடாத, இதுக்கு முன்னாடி வந்தவர்களுக்கு நீ எப்படி சிரமம் கொடுத்தாயோ அதே போல் எங்களுக்கு சிரமத்தை தந்துடாத. ரப்பனா வலா துஹம்மிலா மாலா தாக்கதனா பிஹி வஃபனா வஃபிலனா வர்ஹம்னா அந்த மௌலானா ஃபன்சுனால் கௌமில் காஃபிரின் இப்படின்னு சொல்லி கடைசியாக வந்து முழுக்க என்ன வரும்னு சொன்னால், நம்ம அல்லாஹ் இடத்துல வந்து நம்முடைய அடிமைத்தனத்தை சொல்லி, யாரா நீ தான் மன்னிக்கக்கூடியவன், எங்களை மன்னிச்சிடையா அல்லான்னு சொல்லி முழுதாக எங்களுடைய அடிமைத்தனத்தை சொல்லி அல்லாட்ட நாங்கள் பாவ மன்னிப்பு கோரக்கூடிய இறுதியாக அதில் வரும். நம்ம இஸ்லாம்னு சொல்லக்கூடிய முழு பேஸுமே அதில் அடங்கிடும் அந்த 2 வசனத்தில். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இந்த 2 வசனங்கள் என்ன செய்ய இரவில் ஓதுங்க. மகரிபில் இருந்து அப்போ எங்கள் சுபஹ் மட்டும் இரவு தான்.
இந்த இரவில் ஓதிட்டீங்கன்னு சொன்னால் போதுமானது. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் இதை 2 வசனங்களை இரவில் தூங்குற நேரத்தில் அல்லாஹ் பிஸ்மிகா முத்துவாய் ரசூலா சொல்லி தந்திருக்கிறாங்க. அதுவும் குல் சூரா 3 ரசூலா ஓதி மேலில் தடவி கொள்வார்கள். அதேபோல் இன்னும் சில துவாக்களை ரசூலா கற்று தந்திருக்கின்றார்கள். ஆயத்து குரிசி அதை ஓத சொல்லியிருக்கின்றார்கள். அதே போல் இந்த 2 வசனங்களையும் நாங்கள் இயலுமான அளவுக்கு மனனம் செய்ய வேண்டும். இல்லாட்டில் குர்ஆனை கையில் கீத்த வச்சுக்கொண்டு இந்த 2 வசனத்தை ராவுக்கு என்ன செய்யணும், ஓத வேண்டும். 4 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க. 4000 ரூபாய் பணப்பரிசு வென்றிருக்கிறீங்க. 2 லைஃப் ஆப்ஷனையும் யூஸ் பண்ணிவிட்டீர்கள். இன்னொரு கேள்விக்கு சரியாக பதில் சொன்னால் 5000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணி உங்களோட கையில் கிடைக்கும். சரி, 5வது கேள்விக்கு செல்வதற்கு முன்னாடி எவ்வளோ தூரம் போக வேண்டும் என்ற ஆசை வந்திருக்கிறீங்க? அல்லாஹ் எவ்வளோ நாடிக்கிறானோ அந்த அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் பண்ணணுன்ற. சரி, 5வது கேள்வி 5000 ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில். எந்த நாட்டை சேர்ந்த யூதர்களில் 70000 பேர் தஜ்ஜாலை பின்தொடர்ந்து வருவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்? எந்த நாட்டை சேர்ந்த யூதர்களில் 70000 பேர் தஜ்ஜாலை பின்தொடர்ந்து வருவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்? ஏ அஸ்பஹான், பி ஹைஃபா, சி பெத்லஹம், டி ஜிஹரானா. சி பெத்லஹம். சி பெத்லஹம் கன்ஃபார்மா? தஜ்ஜால் வர்ற நேரத்தில் யூதர்கள் ஒத்தனை தான் வருவான். அப்போ 70000 யூதர்கள், ஒரு நாட்டை சேர்ந்த 70000 யூதர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் தஜ்ஜாலுடன் பின்தொடர்ந்து வருவாங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள். தஜ்ஜால் வரக்கூடிய காலகட்டத்தில் அது எந்த நாட்டை சேர்ந்த யூதர்கள்? அடிக்கடி கேள்விப்படக்கூடிய சம்பவங்கள் இது. டி ஜிஹரானா லோக் செய்யலாமா? கன்ஃபார்ம், ஃபைனல் ஆன்சர். சி பெத்லஹம். சி பெத்லஹம் ஃபைனல் ஆன்சர். ஃபைனல் ஆன்சர். கமில் தி ஆன்சர் சி பெத்லஹம். 5000 ரூபாய்க்கான கேள்வி. பெத்லஹம் நாட்டை சேர்ந்த யூதர்களுடைய 70000 பேருடன் தான் தஜ்ஜால் வருவான் சொல்லி லோக் செஞ்சிருக்கிறேன். சரி, தஜ்ஜால் தான் யார்? தஜ்ஜால் மறுமை நாள் நெருங்கிட்ட. தஜ்ஜால்னா மறுமை நாளா? மறுமை நாள் நெருங்கிட்ட முஸ்லீம்களை வலிக்கெடுக்கிறதுக்காக வருது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து போர் செய்வாங்க, தஜ்ஜாலை தோற்கடிப்பாங்க. மறுமை நாள் சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா பிழையா என்பதை பார்ப்போம் சிறிது விலக்கி பிறகு. வெல்கம் பேக் டு த ஷோ. த வினர் திறமைக்கே முதலிடம். உக்குவலையை சேர்ந்த நூஹா இன்று நம்முடன் இணைந்து அழகான முறையில் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். 4 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லி 5வது கேள்விக்கு பதிலை சொல்லி சரியா பிழை என்பதை பார்ப்பதற்காக வெயிட் செஞ்சு கொண்டிருக்கிறீங்க. சரி, 5வது கேள்விக்கு தஜ்ஜால் வந்து பெத்லஹம் நாட்டை சேர்ந்த யூதர்களில் 70000 பேருடன் தான் வருவான்னு சொல்லி லொக் செஞ்சுருக்கிறீங்க. உங்களுடைய ஆன்சர் சரியா பிழையா என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் த ஆன்சர் ப்ளீஸ். சொன்ன பதில் தவறான பதில். ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள் அஸ்பஹான்னு சொல்லக்கூடிய ஈரானில் இருக்கக்கூடிய இடம். இந்த அஸ்பஹான்னு சொல்லக்கூடிய யூதர்கள் 70000 பேருடன் தான் தஜ்ஜால் வருவான்னு சொல்லி. பெத்லஹம் வந்து எங்கே இருக்குது? ஈசா நபி அவர்கள் பிறந்த ஊர் தான் பெத்லஹம், பைத்துல்லஹம்னு சொல்வார்கள். பெத்லஹமில் தான் ஈசா நபி அவர்கள் பிறந்தார்கள். அப்போ இந்த தஜ்ஜாலை பற்றி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து எல்லா நபிமார்களும் எச்சரித்த ஒரு நபர் தான் இந்த தஜ்ஜால்ன்றவன். என்ற ரொம்ப குழப்படி செய்வான். அப்போ அவனை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், இவனை வந்து நம்பிடாதீங்க, இவன் அல்லாஹ் இல்லை. அல்லாஹை போல் பல வேலைகள் செஞ்சு நான் தான் அல்லான்றதுக்கு பல வேலைகள் செய்யணும், பல பேரும் நம்பி போயிடுவாங்க. இவன் எப்படி இருப்பான்றதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், ஒரு கண் எப்படி இருக்குன்னு சொன்னால் ஊனமாக இருக்கும். திராட்சை பழம் இருக்குது, கிஸ்மிஸ் இருக்குது, அந்த கிஸ்மிஸ் மாதிரி ஒரு கண் வந்து சுருங்கி இருக்கும், மற்ற கண் வந்து பச்சையாக இருக்கும்னு சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். பச்சை நிற கண்ணாக இருக்கும். சுருங்கி இருக்கக்கூடிய கண்ணுக்கும் மூக்குக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து ஒரு சதை கட்டி தொங்கி கொண்டு இருக்கும், சதை ஒன்று இருக்கும். அதே போல் 2 கண்களுக்கு மத்தியில் காஃபீர்னு சொல்லி காஃபர்னு சொல்லி காஃபீர்னு எழுந்திருக்கும். ஒவ்வொரு முஸ்லீம்களுக்கும் வாசிக்கின்ற அளவுக்கு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள். ஒன்று பச்சை குத்திருப்பானா இருக்கும், இல்லாட்டி அல்லாவே நரம்பால் ஏதாவது காஃபீர்ன்ற விளங்குற அளவுக்கு என்சை செஞ்சிருப்பானா இருக்கும். ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், கன்ஃபார்மாக இவனை பார்த்தாகி நீங்கள் நெத்தியில் வாசிப்பீங்க, காஃபீர்னு எழுந்திருக்கும்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள். யார் வந்து கொள்வா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து கொள்வாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் போவான். எங்கெங்கே இவனுக்கு போக முடியாமல் போகும்? மக்கா, காபத்துல்லாஹ்வுக்கு போகலாம். அல்ல பள்ளி 4 இடங்களுக்கு போக முடியாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள். வந்து மஸ்ஜிதுல் ஹராம் மக்கா,
மற்ற வந்து மஸ்ஜிதுல் நபவி, அதே போல் மஸ்ஜித் தூர், அதே போல் மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த 4 இடங்களை தவிர மற்ற எல்லா இடத்துல உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் போவான். இந்த 4 இடத்துக்கு மட்டும் எனக்கு போகலாம் போகும். மதீனாவில் வந்து 7 வாசல்கள் இருக்கும். இந்த 7 வாசல்கள்லையும் ஒவ்வொரு வாசலில் 2 வானவர்கள் இருந்து இவனுக்கு வந்து வரவிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்போ இவனை விட்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பாதுகாப்பு தேடிக்கொண்டு இருக்க வேண்டும். நான் ரசூலா சொல்கின்றார்கள், சூரா கஹ்ஃபுடைய 10 வசனங்களை வந்து மனநமிட்டுக்கோங்கன்னு சொல்லி ரசூலா சொல்கின்றார்கள். சில அறிவிப்புகளில் முதல் 10 வசனங்கள் வருது. அதே போல் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ரசூலா வந்து அத்தையாத்துக்கு பிறகு, அத்தையாத்தில் நாங்கள் சலவாத் சொல்லுவோமே, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மதுன்னு சொல்லக்கூடிய சலவாத்துக்கு பிறகு ரசூலா ஒரு துஆவை கற்று தந்திருக்கிறாங்க. ஓதுறதா அத்தையாத்துக்கு சொல்கிறோம், அத்தையாத்து இல்லை வசலவாத்துன்னு சொல்லிட்டு அப்புறம் ரசூலோட சலவாத் சொல்ல சொல்லிக்கிறாங்க. பிறகு நாங்கள் எங்களுக்கு துவா கேட்டுக்கொள்ளும், எங்களுக்கு தமிழ் மொழியிலும் எங்களுக்கு தேவையான துவாவை கேட்டுக்கொள்ளும். ரசூலாவும் சில பிரார்த்தனைகளை கற்று தந்திருக்கின்றார்கள். அதில் ரசூலா சொல்கின்றார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் ஜஹன்னம் வ மின் அஸாபில் கப்ர் வ மின் ஃபித்னத்தில் மஹ்யாய் வல் மமாத் வ மின் ஃபித்னத்தில் மஸீஹ் தஜ்ஜால் சொல்லி இந்த 4 விடயங்களை விட்டு ரசூலா பாதுகாப்பு தேட சொல்லிக்கிறாங்க. ஜஹன்னம நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடணும், கபரை விட்டு அல்ல கபருடைய வேதனை விட்டு பாதுகாப்பு தான், அதே போல் இந்த தஜ்ஜாலுடைய குழப்பங்களை விட்டு அல்ல பாதுகாப்பு தான் என்று சொல்லி ரசூலா கற்று தந்திருக்கின்றார்கள். அப்போ நாங்கள் இதே என்ன செய்ய வேண்டும் சொன்னால், ஒவ்வொரு அத்தையாத்தில் ஒவ்வொரு தொழுகையிலையும் அத்தையாத்தில் இதை அதிகமாக இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இறைவா, இந்த தஜ்ஜாலை விட்டு பாதுகாப்பு தான். இயல்பான அளவுக்கு ரசூலா எந்தெந்த கேடயங்களாக எதெல்லாம் கற்று தந்திருக்கின்றார்களோ அதை எல்லாத்தையும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்நாளில் நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ள வேண்டும். அதிகமாக இந்த பிரார்த்தனை கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் நம்ம தஜ்ஜால் கிட்ட இருந்து பாதுகாப்பு பெற முடியும். சரி, அழகான முறையில் விளையாடினீங்க. 5 கேள்விகளுக்கு மட்டும் வந்தீங்க. 5வது கேள்வியில் அவுட் ஆக வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டுச்சு. சரி, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஹாப்பியாக இருக்குது. அல்லாட்ட நாட்டம் எவ்வளோ வந்துட்டு. சரி, இந்த போட்டியில் கலந்து கொண்ட அனுபவம் எப்படி இருக்குது? புதுசாக இருக்குது. இதுக்கு முதல் நிறைய போட்டிகளுக்கு போயிட்டு, ஆனால் இது மாதிரி போட்டிகளுக்கு போயிட்டுல. சரி, வெற்றியோ தோல்வியோ அதை விட கலந்து கொள்வது தான் ரொம்ப முக்கியம். தைரியமாக வந்து கலந்து கொண்டீர்கள். உங்களுடைய அறிவின் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. இந்த நம்பிக்கையுடன் உங்களுடைய ஃப்யூச்சர்லையும் நீங்கள் தைரியமாக நம்பிக்கையுடன் உங்களுடைய காரியங்களை நீங்கள் ஈடுபட வேண்டும் என்று நாங்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். அதுபோல் இந்த கலந்து கொண்டதற்கு உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு ஜஸாக்கல்லாஹு ஹைர். நீங்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து பல பிரயோஜனங்களை அடைந்திருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விரும்பினால் கீழே உள்ள வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்களுடைய பேர், முகவரி மற்றும் அட்ரஸை அனுப்பி வையுங்கள். வாருங்கள், வெல்லுங்கள், பாருங்கள், மார்க்கரை வளர்த்துக் கொள்ளுங்கள். இது த வினர் சீசன் 3.